கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் 9 எலஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 503. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது சமாதானம் சௌக்கியம் என்பது பற்றிய கூக்குரல். வசனம் எரேமியா 6வது அதிகாரம் 14வது வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். போப்பு மார்க்கமும் புரொட்டஸ்டன்ட்களும் உலக பற்றுடையோரும் இணையும் இந்த மாபெரும் இயக்கம் உலகத்தின் மனம் திரும்புதலையும் வெகு காலம் காத்திருந்த 1000 வருட அரசாட்சியையும் கொண்டு வரும் என்று எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். உலகம் சார்ந்த தத்துவங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்த பயத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்றி கொண்டிருக்கும் பொழுது, மார்க்க தலைவர்கள் சமாதானமான செழிப்பான நீடித்த நாட்களை குறித்து போதித்து கொண்டிருக்கும் பொழுது, உலகம் முழுவதும் வியாபாரத்திலும் உலக இன்பங்களிலும் நடுவதிலும் கட்டுவதிலும் விருந்துகளிலும் களியாட்டங்களிலும் மூழ்கி இருக்கும் பொழுது, தேவனுடைய எச்சரிப்புகளை உதறி தள்ளி அவருடைய ஊழியக்காரரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 3வது வசனம். சித்திம் பள்ளத்தாக்கிலே வசித்தவர்களைப் போல மக்கள் சமாதானத்தையும் செழிப்பையும் குறித்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்பதுதான் தேவனுடைய தூதர்களிடமிருந்து வருகின்ற எச்சரிப்பு. ஆனால் மற்ற குரல்கள் எல்லாம் பரபரப்படைய வேண்டாம், பயப்பட தேவையில்லை என்கின்றன. திரள் கூட்டமானவர்கள் சமாதானமும் சௌக்கியமும் என்று சொல்லும் பொழுது, கீழ்ப்படியாதவர்கள் மேல் அழிவு சடிதியாக வருகிறது என்று பரலோகம் உறுதிப்பட அறிவிக்கிறது. அழிவிற்கு முந்தின இரவிலே சமவெளியில் இருந்த அந்த பட்டணங்கள் கட்டுக்கடங்காத களிப்பிலே மூழ்கி தேவனுடைய ஊழியக்காரரின் பயங்களையும் எச்சரிப்புகளையும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தன. ஆனால் அந்த பரியாசக்காரர்கள் அக்கினியிலே அழிந்து போனார்கள். அதே ராத்திரியிலே தானே கிருபையின் கதவு என்றென்றைக்குமாக சோதேமிலிருந்த நிர்விசாரமான துன்மார்க்கருக்கு மூடப்பட்டது. தேவன் தம்மை எப்போதும் பரியாசம் பண்ண ஒட்டார். நீண்ட காலமாக அசட்டை பண்ணப்படவும் அனுமதிக்க மாட்டார். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. ஏசாயா 13வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்தின் பெருந்திரள் கூட்டம் தேவனுடைய இரக்கத்தை உதறி தள்ளினவர்கள். அவர்கள் மீள முடியாத விரைந்து வரும் அழிவிலே அழிந்து போவார்கள். ஆனால் எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்கிறவர்களோ உன்னதமானவரின் மறைவில் இருந்து சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார்கள். அவருடைய சத்தியம் அவர்களுக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். ஜெபம். பிதாவே, எங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையில் தருவீர் என விசுவாசிக்கிறோம். ஆமென்.